அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணிக்கணக்கு நிற்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் உரும்புராயில் தான் நிற்கிறோம். குறிப்பாக உரும்புராயில் எங்கன்னு பார்த்தோம்னா பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தான் நிற்கிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நாங்கள் மருதாமரம் சந்தியிலேருந்து உரும்புராய் சந்தி நோக்கி வர்றோம் என்றால் உரும்புராய் சந்திக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டரில் நாங்கள் ஒரு இடக்கை பக்கத்தில் பார்த்தோம்னா பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்று ஒரு பெரிய அளவில் இருக்க போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து நாங்கள் நிறைய வகையான வாகனங்களை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பார்த்தோம்னா இங்கே வந்து டிராவல்ஸும் இருக்க போது அதை பின்ன சகல விஷயங்களையும் வந்து நான் கேட்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள போகிறேன். என்ன வகையான வாகனங்கள் இருக்க போது, அது என்ன மாதிரி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், லீஸில் பெற்றுக்கொள்ளாமல் ரெடி கேஷில் பெற்றுக்கொள்ளாமல் அதுக்கு என்ன மாதிரி செயற்பாடுகள் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறேன். நீங்களும் நேரம் செகண்ட் ஹேண்டில் வாகனங்கள் பொலேரோ வாகனங்கள் சரி கார்கள் சரி தேடி கொண்டு வந்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள போய் சகல டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கி சொல்லிக்கொள்கிறேன். யாரும் புதுசாக காணொலி பார்க்குறீங்க லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இதே மாதிரி காணொலிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்கப்போம். ஓகே, எங்களை வந்து நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பிருந்தா டிராவல்ஸ் வந்து எவ்வளவு காலமா இருக்குன்னு சொல்லலாம்? இது வந்து டிராவல்ஸ் வந்து கனகாலமா இருக்கு. 87 இருந்து இருக்கு. 87 இருந்து இருக்குது. அது அப்படியே சேல்ஸ் அதெல்லாம் செய்றீங்க. ஓகே. இந்த சேல்ஸ் சென்டர் வந்து என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் திறப்பீங்க அண்ணா? இது வந்து 8:30 இருந்து நைட் 6 மணி மட்டும் இருக்கும். சனி ஞாயிறு இருக்குமா? ஞாயிறு இல்ல, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 8:30 இருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் வெஹிக்கிள் வந்து பார்க்கலாம். நீங்க என்ன வகையான வெஹிக்கிள் பார்க்கலாம்? நீங்க நார்மலா பொலிரோ, செலோன், பட்டா, சூப்பர் ஏசி, ஓகேயா, கார் ஐட்டங்களும் ஒன்று இருக்கு. ஓகே. நிறைய பேர் நாங்கள் இங்க இருந்து வெஹிக்கிளை வாங்கிக்கொள்றோம் தானே, அதே மாதிரி பேரம் வெஹிக்கிள் விக் போகணும்னா உங்கள்கிட்ட வந்து பாய்ச்சி வச்சுக்கலாம். நீங்க அதுக்கு பாத்துக்கிறீங்களா சொல்லி கேட்பீங்க. ஓகே. முதலாவது வந்து இங்கால பார்த்தோம்னா ஒரு ஆள் நிற்கிறார். இவரை பார்ப்போம். இவரை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா டிஏஜி 2018 வந்தது, 19 பதிவு. ஓகே. செகண்ட் ஓனர் புத்தகத்துல இருக்கு. செகண்ட் ரெண்டாவது ஓனர் இருக்கு. ஓகே. 4 டயரும் புது டயர். நல்லா கொஞ்சம் வாங்கி வெஹிக்கிளும் செய்திருக்கிறேன். இதெல்லாம் எங்கட பிருந்தா வெஹிக்கிள் செய்யறது மட்டும் தான் செய்யறது. ஓகே ஓகே. மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. நார்மலா வந்ததுக்கு வந்து மாடிஃபை பண்ணி நல்ல ஒரு லுக்கா இருக்குது. ஓகே. இப்போ நாங்க உள்ளே உங்களுக்கு கத்துறோம் வந்து பாப்போம். பாத்தீங்கன்னா இது பவர் ஸ்டீரிங் வரும். பவர் ஸ்டீரிங் வருது. ஸ்டீரிங் வந்து பவர். ஓகே. பவர் ஸ்டீரிங் வந்த சீட் போலாம் இல்ல. ஓகே. ஒரிஜினல் சீட்டோட தான் இருக்கு. ஒரிஜினல் சீட்டோட இருக்கு. ஓகே. இது ஏசி எதுல இருக்கு அதுக்கு? இல்ல, இது பவர் ஸ்டீரிங் மட்டும். பவர் ஸ்டீரிங் மட்டும் தான். ஓகே. அது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 53,000 கிலோமீட்டர் ஓடி. ஓகே. 52,927 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து பாக்குறாங்க இதை மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்த்து இப்போ உள்ள எல்லாம் உங்களுக்கு ஓகே இருக்கா, கம்ஃபர்ட்டா இருக்கா, என்ன மாதிரி இருக்கு, அப்படி ஒரிஜினல் சீட் அதோடய இருக்குது. நீங்க இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து எத்தனை அமௌண்ட் பதிவில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 2018 வந்தது, 19 பதிவு. அதுல பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படி நாங்க டயர்களையும் பார்த்தோம்னா முன்னுக்கெல்லாம் டயர்கள் ஓகே இருக்கு. நீங்க இப்போதைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல புது டயராக தான் இருக்கிற சொல்லலாம், தேவையே இல்லை. அப்படி நாங்கள் 4 பக்கம் டயர்களையும் வந்து காட்டி கொண்டு போறோம் பாருங்க. 4 பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுல இருக்கு ஆண்டு வந்து இருக்கு. இதுல எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து எல்லாரும் வச்சிருக்க மாட்டோம். ஓகே. மிஸ் ஆகிடும், சின்ன சாமான் தானே மிஸ் ஆகிடும். ஓகே. நல்ல வண்டிகளுக்கு மட்டும்தான் வரும். ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்து வாங்க மாதிரி இருக்கு. புது கூட அடிச்சிருக்கோம். இந்த டயர் கொஞ்சம் காலம் போக மாற்ற வேண்டியதே வரலாமே. 100க்கு 75 விதம் இருக்கு. ஓகே. மற்ற கூடண்டு வந்தோம்னா கூட்டுக்கும் பதிவு இருக்காண்ணா? கூட்டுக்கு பதிவு இருக்கு. கூடையை வந்து பார்த்து கொள்வா பாருங்க. நிறைய பேர் இதில் வாங்கிட்டு வந்து கூட்டுக்கு பதிவு இருக்கணும். கவர்மெண்ட் ஒரு சட்டம் இருக்கு. இல்லாட்டி கோர்ட்ஸ்ல எடுத்து வாங்கலாம். அதான் 50,000 ரூபாய் ஃபைன். ஓகே. கூட்டுக்கு பதிவு கூட அடிச்சது கூட்டு பதிவும் இருக்கு. ஓகே. நீங்க இதே வந்து செக் பண்ணி பார்த்து எல்லாமே வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்து பதிவுகள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டுண்ட பதிவுகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே தேவைகளுக்கு இப்போ சாமான்கள் ஏற்ற தேவைகளுக்கு தேடி கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் புதுசா வாங்க நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது தேடி கொண்டுக்கலாம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு உகந்தா இருக்கு. அதோட ஒரு செட்னியும் இருக்குது. அது நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு. ஓகே. அது வந்து ஒரு 100க்கு 60 வீதம் 75 வீதத்தோட தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இதில் வந்து நேரம் வந்து பார்க்கணும். எங்கே வரணும்னா உரும்புராய் சந்தைக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு வந்து பிருந்தா டிராவல்ஸ் இருக்குது. சேல்ஸ் வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்குது, டிராவல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வாங்கலாம். இது என்ன விலை மாதிரி போகும்னா? என்ன 45-50 சொல்றோம். ஓகே. பேசி எடுக்கலாம். டிஏஜி எல்லாம் இந்த மாதிரி விலைக்கு இல்லை. ஓகே. டிஏஜி 19 மாடல் இந்த மாதிரி விலைக்கு விடாம இல்ல. 45-50 சொல்றோம். ஓகே. இதெல்லாம் விலை ஒன்றும் இல்ல. ஓகே. காய்ச்சி பேசி முடிவு எடுக்கலாம். ஓகே. நீங்க ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். தாராளமா வந்து ஒரு ஆள் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லையா நீங்க யாரும் வந்து கூடியலாம். மெக்கானிக் ஒரு ஆள் கூடிய நான் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். இப்போ இது ஒன்று தான் காட்டியிருக்கிறோம். இப்படி வந்து இங்கே உள்ள நிறைய இருக்குது. ஒன்றா காட்ட போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் தேடி கொண்டு இருக்கீங்களா, செகண்ட் ஹேண்டில் தேடி கொண்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கு. ஓகே. அடுத்த பொலிரோ ஒன்று தானே, இது என்ன மாதிரி? 2019 மாடல். ஓகே. 2019 வந்தது, 19 பதிவு. இது பொலிரோலயே பிக் பொலிரோ. கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ். ஹெட் எல்லாம் டிஃபரெண்ட். ஹெட் லைட்
அதான் நல்ல டிஃபரெண்டா இருக்கு. கெப்பாசிட்டி எல்லாமே முதல் பார்த்ததுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. டிஃபரெண்ட் கூட. ஓகே, இது மாடிஃபை பண்ணது கொஞ்சம் குறைவா இருக்கு. இது பிக் போர்டு தானே. ஓகே ஓகே. அதாவது இது வந்து ஒரு கொம்பனிக்காரருக்கு ஒன்றா இருக்கும். அலுமினிய கூடு. அலுமினிய கூடோட முதல் வந்து அந்த ஒரு துணியில போட்ட கூட இருந்தது. இது அலுமினிய கூட இருக்கு. ஓகே. நாங்க டயர்களை முறுக்கா பார்த்துட்டு போனோம். அப்படி பாத்தீங்கன்னா முன் டயரும் வந்து ஓகே இருக்குது. நீங்கள் காலத்துக்கு மாத்தி 4 டயரும் ஓடலாம். 4 டயரும் நல்லா இருக்கு. மற்ற உள்ளுக்கும் பார்த்தோம்னா ஒரிஜினல் சீட்டோட இருக்குன்னு. ஒரிஜினல் சீட்டோட இருக்கு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் இருக்கலாம். 2 பேர் இருக்கலாம். சட்டத்தின்படி 2 பேர் இருக்கலாம். இலங்கை சட்டத்தின்படி 2 பேர் இருக்கலாம். சீட் இருக்குது. நீங்கள் வெங்கியால் வந்து போயிட்டு டிரைவர் படுக்கணும் திரவலணும்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு திரவல முடிய மாதிரி இருக்கும். இது கிலோமீட்டரையும் பாத்தீங்கன்னா பெருசா ஓட்டம் குறைஞ்ச வண்டி எல்லாம். ஓகேயா. 54 ஹெச்னா ஓடி 54 ஹெச் ஓடி இருக்குது. இது பவர் ஸ்டீரிங்கா? இதுவும் பவர் ஸ்டீரிங் தானே. ஓகே. அதுங்கன்னா ஒரு கண்டிஷனே சும்மா நார்மலா உங்களுக்கு காட்டி கொள்றேன். நீங்கள் பார்த்து வந்து செக் பண்ணலாம். அப்படி நாங்கள் பின்னுக்கு போனோம்னா அலுமினிய கூடு. இப்போ நாங்கள் இது வந்து கொம்பனி தேவைகளுக்கு பாய்க்கலாம். இப்போ அந்த பிஸ்கட் கொம்பனிகள் சரி, வேறு எதுவும் கொம்பனிகள் சரி, அந்த தேவைகளுக்கு நாங்கள் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓடும் டேமேஜ் ஒன்றும் இல்லை. ஓகே. அது வந்து அகலம் கூடுன நீளம் கூடுனது. இது நீளம் கூடுனது. தானே. ஓகே. இதுக்கு கூட்டுக்கெல்லாம் பதிவு இருக்கு தானே. கூட்டுக்கு லைட்டுகள் அந்த செட்டப் எல்லாமே செய்திருக்குது. நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யாரும் இப்ப பெரிய ஒரு கொம்பனிகளுக்கு நீங்க ஓட போறீங்க, இல்லாட்டிக்கு எதுவும் பெரிய சாமான்களை ஏற்றி தூரம் இது ஓட போறீங்க என்றால் இதில் ஓகே இருக்கு. நீங்க இதுல மினக்கட தேவையில்லை. இந்த கூட அடிக்கிறதுக்கு மினக்கட தேவையில்லை. வந்து நார்மலா வந்து துணியிலும் பார்க்க அலுமினியம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கொண்டு சொல்லாம இதுல ஸ்டெப்னி அதில் எல்லாமே இருக்குது. பின் டயர்களும் வந்து முன்னாடி மாதிரியே வந்து நல்ல இதாக தான் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. லைட் பைக் இல்ல, பிக் போர்டு கொண்டா போல ஹெவி லைசன்ஸ் இல்ல. லைட் பைக் இல்ல. ஓகே ஓகே. இது என்ன மாதிரி என்ன விலைக்குல வரும்னா? இதென்னா 46,50 சொல்றோம். அதே மாதிரி தான் 46,50,000 சொல்றோம். ஓகே. நீங்க வந்து கழிச்சு பேசி முடிவெடுக்கலாம். ஓகே. நேரா வாங்க, நேரா வந்து சுத்தி பார்த்துட்டு எல்லா வெஹிக்கிளையும் அதான். இப்போ நாங்கள் காணொலியில் காட்டிக்கொள்றோம். அப்படியான இதுகள் வந்து இருக்குது, வெஹிக்கிள் இருக்குன்னு காட்டிக்கொள்றோம். நீங்கள் நேராக வந்தீங்க என்றால் உங்களுக்கு பிடிச்சதை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். இப்போ ஒன்று தான் பார்க்கணும் இல்லை, சகல இருக்கா சுற்றி பார்க்கலாம். உங்களை மனதுக்கு தோணுமா இது ஓகே இருக்குன்னு தோணும், இந்த விலை ஓகே இருக்குன்னா நீங்கள் அவரை காய்ச்சி பேசலாம். இந்த விலை இப்போ 46,50,000 ஓகே இல்லைன்னா அவரை காய்ச்சி வச்சிருப்பேன். அதுக்குரிய இதை வந்து சொல்லுவீங்க. மற்ற வந்து உங்களோட லீஸ்லையும் பெற்றுக்கலாம் தானே. லீஸ் வந்து இப்போ நீங்களே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? நாங்களே உங்களுக்கு எந்த கொம்பனை விருப்பமோ அந்த கொம்பனில் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகேயா. ஒரு பிரச்சனை ஒரே நாள்ல வண்டி சர்வீஸ் தானே. இப்போ எல்லா இடம் எல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரே நாள் செய்ய முடியும். ஓகே. மற்ற வந்து இதை மேலே இப்போ இதே மாதிரி பொழுதுகள் வச்சுக்கிறீங்க, இல்லாட்டி வேற வெஹிக்கிள் வச்சுக்கிறீங்க, விற்கணும் ஜோஜி வந்துருக்கீங்க, யார்கிட்ட விற்கலாம்னு ஜோஜி வந்தீங்கன்னா வேறு தொடர்பு கொண்டு அந்த நம்பர் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். தொடர்பு கொண்டுட்டு நீங்க போய் பார்த்து எடுப்பீங்களா என்ன மாதிரினா? நாங்கள் போய் பார்த்து எடுப்போம். எந்த இடம் வந்தாலும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்குள்ளே நம்மள போய் நாங்கள் பார்த்து எடுப்போம். ஓகே. வெளி மாவட்டங்கள்ட்ட போட்டோக்களை எங்களை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி ஒரு விலையை ஒன்று செட் பண்ணி அதே மாதிரி வெளிமாவட்டத்துல நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த போட்டோக்கள் உங்கள்கிட்ட வாங்கி பார்த்துட்டு வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கலாம். ஓகே. நம்பர் வந்து ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டிருக்கு. நீங்க அதை பார்த்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த இது கருப்பு கலர் என்ன? இது வந்து ஒரு பிளாக் கலர் உண்டு. அதே மாதிரி பிக்கா இது? இல்ல இல்ல அதே மாதிரி இல்ல. ஓகே. அதுல என்ன? ஓகே. இது வந்து அதை விட ஆண்டு கூடுனது. அது 2019, இது 2020ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு. பெஸ்ட் ஓனர் வண்டி. பெஸ்ட் ஓனர் வண்டி என்ன? கருப்பு கலர் ஒரிஜினல் வளத்தோட இருக்கு. நாங்கள் டயர் அதில் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இங்கே தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நாங்கள் ஒரு கேமரா மேரத்தான் உள்ள அனுப்பி உள்ள காட்டணும். சீட் எல்லாம் ஒரிஜினல் தான் ஒன்று சேஞ்ச் வண்டி வளத்தோடய இருக்கு சீட் வளங்கள். ஓகே. இதுவும் ஒரு பவர் ஸ்டேரிங் வண்டி தான். ஓகே. அப்படி உள்ள பார்த்தோம்னா உள்ள எல்லாமே நீட்டாக இருக்கு. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குமாண்ணா? இது என்ன ஒரு 58 கிலோ ஓடி இருக்கும். 58 கிலோ ஓடி இருக்கு. டிஸ்பிளே பார்க்கலாம். ஓகே ஓகே. எல்லாமே நீங்கள் உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் தான் என்ன? பவர் ஸ்டேரிங் உள்ள எல்லாம் மாடிஃபை பண்ணி செய்திருக்கேன். இது ஃபுல்லா செய்திருக்கேன். கூட பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் செட்டப் எல்லாம் செய்து வச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு அந்த ஆட்களை ஏற்றி கொண்டு போற மாதிரி அந்த செட்டப் தான் செய்திருக்கீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஃபரெண்டான கலர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. சைட்டு கண்ணாடி எல்லாம் வச்சு வித்தியாசமா வந்து செய்திருக்கு. இந்த கலர் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. டிக்கி மாதிரி துறக்கும். ஓகே ஓகே. திறந்தே நீங்க எப்படியே விட்டுக்கலாம். ஓகேயா. சைட்ல 2 பெஞ்ச் போட்டா ஆக்கள் இருந்து போகக்கூடிய மாதிரி செய்யலாம். ஓகே ஓகே. சைட் கண்ணாடிலாம் துறக்கலாம். இப்போ ஃபேமிலியை இப்போ சில பேர் வந்து இங்கே திருவிழாக்கு போறதுனால இப்படியான இதில் தான் போறவன் அதுல எல்லாம் பாய்க்கூடிய மாதிரி இருக்கு. இது என்ன மாதிரி விலை வருமாண்ணா? இது என்ன 48 ரூபா சொல்றோம். 48 லட்சம் சொல்றீங்க. 48 லட்சம். இதுக்கு வந்து கூட எல்லாத்துக்குமே பதிவுக்கு தருவீங்க. பின்னால மட்டும் இல்ல, நாங்கள் சைட்லயே வந்து இந்த டோர் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. நாங்கள் இந்த சைடோட ஓபன் பண்ணி அதுக்கு வரக்கூடிய மாதிரி வசதிகள் செய்திருக்குது. டயர்கள் எல்லாம் கொஞ்சம் பாய்க்கூடிய மாதிரி கொஞ்சம் நிறைய பாய்க்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 48 லட்சம் என்ன? ஓகே. அடுத்த இங்காலே முறை கருப்பு இருக்கு என்ன? இது என்ன? இது பெஸ்ட் ஓனர் வண்டி. ஓகேயா. இது கனகாலமா ஓடாம நின்றது. ஓகே ஓகே. உனக்கு எல்லாம் மாடிஃபை பண்ணி இருக்கு. டயர் பழங்கள் 4 டயர் நல்ல டயர்கள்.
இது 6 கிலோமீட்டர் கூட வரும் 44,000 கிலோமீட்டர் அப்படிதான் அப்படிதான் ஓடி இருக்கு. ஓகே டிரைவர் சீட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். இது எவ்வளவு கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு இது பண்ணீங்க? 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேயா. மற்றது இது ஏசி பவர். ஏசி நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பவர் ஸ்டீரிங் மட்டும். ஏசியும் இருக்கு, பவரும் இருக்கு. பவர் ஸ்டீரிங் இருக்கு. பவர் ஸ்டீரிங் இருக்கு. மற்ற ஏபிஎஸ் பிரேக்கும் இருக்கு. ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டமும் இருக்கு. ஓகேயா. மற்ற டயர் வந்து புதுசு இருக்கு. மற்ற கூடும் பதிவு இருக்கு என்ன? பதிவு இருக்கு. ஓகே இது வந்து நார்மலா துணி கூடு தானே? துணி கூடு. ஓகே இது வந்து பின் டயர் வந்து நார்மலா ஒரு இதுல இருக்குது. இது ஓகே நீங்கள் பாய்க்கூடிய மாதிரி தான் இருக்கு என்ன? இது வந்து நல்ல டயர், எம்ஆர்எஃப் டயர். ஓகேயா. கூடும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூடு தான். ஓகே நல்ல இது பின்னால எல்லாம் டச்சப் எல்லாம் பண்ணி நல்லா நீட்டா இருக்குன்னு. இது என்ன மாதிரி விலை வருமாண்ணா? இது என்ன 48 லட்சம் ரூபா சொல்றோம். ஓகேயா. காய்ச்சி பேசி முடிவெடுக்கலாம். இது 2020ஆம் ஆண்டு வந்தது. ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து நாங்கள் காய்ச்சி பேசி நீங்க உங்களை விரும்பின மாதிரி பார்த்துருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 4-5 காட்ட பண்ணிக்கிறேன். நீங்கள் சகலதன் வந்து காய்ச்சி பேசி பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு. ஓகே அடுத்த இதை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியோட செலோன். ஓகே செலோன் இப்போ அதிகமாக விரும்புகிற ஒரு வாகனமா இருக்கு. இதுதான் இப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் விலை குறைஞ்ச வாகனமா இருக்கு. ஓகே ஓகே எல்லாருமே இதுதான் எடுக்கிறது. இது டிஏடி 2016ஆம் ஆண்டு வந்தது. 2016 ஏசி பவர் உள்ள வண்டி தான். ஓகே ஓகே ஏசியும் இருக்கு, பவரும் இருக்கு. இது ஒரு கார் லுக்ல தான் இருக்கும். ஓகே இது கிட்டத்தட்ட ஒரு கார் லுக்ல இருக்கும். அது வந்து ஒரு ஜிப்புன்ற லுக்ல காட்டும். ஓகே இது ஒரு கார் லுக்கா காட்டும். இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கும்ண்ணா? போட்டு பாருங்க. அதுல வந்து ஓகே இது வந்து 58,000 கிட்ட ஓடி இருக்குன்னு. 58,000 ஓடி இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மற்ற சீட் எல்லாமே நல்ல ஒரு இதாக கண்டிஷனா தான் இருக்கு. சீட் கவர் ஸ்டாவ் அடிச்சிருக்கு. அந்த வந்த சீட்டுக்கு மேலேயே அடிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடிவார்க்கா பார்த்து வாங்கலாம். இங்கேயும் இதுக்கும் அலுமினியம் கூட்டு தான் போட்டிருக்கேன். இது அலுமினியம் வந்து போட்டிருக்கு. ஓகே நீங்க அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல அலுமினியம் கூட நாங்கள் வந்து எங்க தொழில் தேவைக்கு அது இல்லாம இந்த கூட்டுக்குள்ள ஒரு நல்ல போட் ஒன்று ஏற்றி கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஓகே ஓகே ஸ்ட்ராங்கான போட். சைட்ல ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நல்ல இதாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ நல்ல இதில் செட்டப்ல இருக்குது. இது எல்லாத்துக்குமே கூடும் பதிவு இருக்குது. வாகனம் பதிவோட கூடும் பதிவு இருக்குது. ஓகே சகல இதெல்லாம் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இது என்ன மாதிரி விலை வரும்னா? இது வந்துன்னா 34,50,000 சொல்றோம். 34,50,000. ஓகே அதாவது எல்லாத்துலயும் பார்க்க இது நல்ல ஒரு விலை குறைவான. ஓகே மற்ற வந்து இதுக்கு இப்ப நாங்கள் இதையும் காய்ச்சி பேசி பழமையா சொல்ற விஷயம் தான். காய்ச்சி பேசி இதுல நாங்கள் விலைகளை எதுவும் குறைக்கலும்னா குறைச்சு கொள்ளலாம். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தா மஹேந்திரா பொலேரோண்ட வந்து பின்பட்டி என்ன? இது பின்பட்டி. இது வந்து இப்போ வந்த மாடல். கம்பெனி வியாபார மாடல். இது ஒரிஜினல் கம்பெனி பட்டி. ஓகே இது ஒரு வாகனத்துல என்ன கலெக்ஷன் இதுல போட்டுருக்குதான். வாகனத்துல சசி நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாம் இருக்கு. எல்லாமே ஒரு வாகனத்துல அலுமினியா கூட தேவைப்பட்டபடியா அதை அப்படியே கலட்டி போட்டு அலுமினியா கூட ஏற்றி கொடுத்தது. ஓகே இது என்ன மாதிரி விலைகளை கொடுப்பீங்க? இது வந்து 230 சொல்றோம். விலையை காய்ச்சி போய் எடுக்கலாம். தேவைப்படுறது வாங்கி போடணும். பழசு கொஞ்சம் இதா போயிட்டு 2 லட்சம் ரூபாய் அப்படி முடியும் செய்ய தேவையில்லை. ஒரே நாள்லயே கலட்டியாச்சு அப்படியே தூக்கி மேய்ச்சி பூட்டியாச்சு வேலை முடிஞ்சது. நீங்க வேணும்னா பார்க்கலாம். எத்தனை 4 இருக்காது? 3 இருக்கு. இதுல ஒரு 3 பட்டி இருக்கு. 3 பட்டி இருக்கு. நீங்க வேணும்னா வந்து பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்துட்டு ஃபுல்லாவே புதுசா தான் இருக்கு. மற்றபடி ஃபுல்லா புதுசா தான் இருக்குது. இன்ஜின் நம்பர் எல்லாமே எழுதி இருக்குது. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து தேவையான பெற்றுக்கொள்ள. இப்ப நாங்க பொலேரோ அதெல்லாம் பார்த்துனாங்க. அடுத்து வந்து கார் ஒன்றும் நிக்குதானே? இந்த காரை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து நிசான் கார் உண்டு. ஓகே நிசான் கார் வந்து ஒரு மார்க்கெட்டான கார். இது 2004ஆம் ஆண்டு வந்த கார். 2004ஆம் ஆண்டு வந்தது. ஒரு செகண்ட் ஓனர் பதிவுல இருக்கு. ஓகே நல்ல கார். பார்த்தோம்னா இந்த கீறல் கலகம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. மேலோட்ட உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. ஸ்கிராட்ச் அண்டு பெருசா ஒன்றுமே இல்லை. 4 டயரும் நல்ல கண்டிஷன் காட்டி கொள்றேன் பாருங்க. டயர்களும் ஓகே இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா, ஆட்டோ கியர். இது நிசான் N50 என்று சொல்ற மாடல் உண்டு. ஓகே ஓகே சீட் எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் சீட். எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சிருக்கு. ஆட்டோ கியர் வண்டி. ஓகே ஃபுல்லா வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஏசி அதெல்லாம் வந்து பைக்கிங் கண்டிஷன் தானே? எல்லாம் பைக்கிங் கண்டிஷன். ஓகே இந்த கார்ல எந்த விதமான வேலையும் இல்லை. நீங்க எடுத்துக்கொண்டு கூட தான் இருக்கு பெட்ரோல் அடிச்சு போட்டு. ஓகே பேரம் ஃபேமிலிக்கு நீங்கள் மாற்றி வாங்கணும். இப்போ கார்கள் வாங்கணும்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க என்றால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை தாண்டி வேற கார்களும் மட்டும் வந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. தச்சமே ஒன்று மட்டும் இருக்குது. வேற கார்களும் வரும். ஓகே எல்லா காரும் வந்து விடையில இடவசதி ஒன்று இல்லை. அதால பிரச்சனை. ஓகே
இது என்ன மாதிரி விலை வருமாண்ணா? அப்படியே டிக்கியும் பாருங்க, ஒரு பேஸ் கூடின ஒரு டிக்கியும் ஓகே, நல்லா சும்மா அங்க தொங்கல் வரைக்கும் வைக்கலாமே. நம்ம ரிவேஸ் கேமரா இருந்து எல்லாம் சகல செட் அண்ட் டபுள் செட் போட்டுருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. ஓகே, அப்ப ஒண்ணுமே நாங்க செய்ய தேவையில்லை, வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் பாக்கி வித்துறங்க முடியாது. இது என்ன மாதிரி விலை வரும்? இது வந்து 42 லட்சம் ரூபாய் சொல்றோம். 42 லட்சம். இதையும் காய்ச்சி பேசி நாங்க முடிவு எடுக்கலாம். இதெல்லாம் லீஸ் எடுக்கலாம். நம்மளாவே 28 லட்சம் ரூபாய் மட்டும் லீஸ் எடுக்கலாம். 28 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். மிச்சம் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு அப்படி மாதிரி. ஓகே ஓகே. கடைசியா வந்து ஒரு பட்டா நிக்குது, என்ன? இது பார்த்தா பட்டா ஆகுது. ஓகே, இதை பத்தி சொல்லுங்களேன். இது வந்து 2013ஆம் ஆண்டு வந்த பட்டா. ஓகே, 3 நம்பர் பட்டா. ஓகே, இது ஃபுல்லா அப்படியே ரீகண்டிஷன் செய்யிருக்கு திருப்பம். ஓகே, திருப்பம் பெயிண்ட் ஏத்தி கிடக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த கண்டிஷனை வச்சு உங்களுக்கு காட்டி கொள்ற மாதிரி 4 டயரும் புது டயர். 4 புது டயர். சீட்டு ஒரிஜினல் சீட் தானே? அதோட வந்த சைட் தான். அது சைட் கவர் அடிக்கிற நல்லம். ஓகே, 2013ஆம் ஆண்டு வந்த வண்டி எல்லாம் அதான். அதனால இது மேலே எவ்வளோ ஓடி இருக்கும் கிலோமீட்டர்? இது வந்து 64 கிட்ட ஓடி இருக்கும். ஓகே, 26,000. பின்னால எதுக்கும் கூடு இருக்கு என்ன? கூடு பதவி இருக்கு. ஓகே, என்ன மாதிரி விலை வரும் இது? இது 21 லட்சம் ரூபாய் சொல்றோம். 21 லட்சம் விலையை காய்ச்சி போய் தீர்மானிக்கலாம். ஓகே, விலை வந்து தீர்மானிக்கலாம். கூடு இருக்கு. நாங்க கதை ஒன்று, அது கதவும் பேரும் தான் என்ன இருக்கு, கதை ஒன்றும் பேரும். ஓகே, இதை வந்து நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். தச்சமே உலகம் இருக்குது வாங்கணும், அதான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க, வந்து பார்த்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். நீங்கள் என்ன மாதிரி பார்த்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு.